ரதிய காடுப்படியில் இன்றைக்கி அக்கா ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது தான். என் பொண்ணுக்கு ரொம்ப திடீர்னு முடி கொட்டுது. அதனால் அக்கா மறுபடியும் இதை செஞ்சு கொடுத்து நல்லா முடி நல்லா ஏற்கனவே நல்லா வளரும். இதை மாதிரி செஞ்சு நான் அக்கா யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் இது எங்கள் அம்மாவுடைய டிஷ்ஷுப்பா. எங்கள் அம்மா ஹேர் ஆயிலில் பீட்ரூட் மட்டும் தான் சேர்க்க மாட்டாங்க. அக்கா ஏன் பீட்ரூட் சேர்த்துருக்கேன், ஒரு கைப்பிடி ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டில் பாதி எடுத்து துருவி வச்சுருக்கிறேன். எதுக்கு சேர்க்குறேன்னு சொன்னால், இது சின்ன ஒரு 1-2 வெள்ளை முடி இருந்தாலும் அது பிளாக் ஆயிரும், ஒயிட் ஹேர் இருந்தாலும். அதனால தான் பீட்ரூட்டு கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன் பாருங்கள். இது ஒரு 2 ஸ்பூனு வெந்தயம் நைட்டே ஊற வச்சுட்டு அதை எடுத்து வச்சுருக்கிறேன். இது கொஞ்சோண்டு நெல்லிக்காய். அது நெல்லிக்காய் கொஞ்சம் வாங்கி 2-3 நாள் ஆனதுனால கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால் அதையும் துருவி வச்சுருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6-7 சின்ன வெங்காயம். இப்போ இது 1/4 லிட்டர் ஆயில் பாக்கா எடுத்து வச்சுருக்கிறேன். அப்படின்னா 250 ml. இந்த கிளாஸ் 250 ml. அதுக்கு இந்த அளவு தான் போடுவோம். இது இன்றைக்கி அக்கா எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இப்போ அக்கா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் கறிவேப்பிலையை போட்டுடலாம். ஒரு கைப்பிடி அளவு தான் கறிவேப்பிலை எடுத்திருக்கேன்ப்பா. அதை கொஞ்சம் அலசிட்டு பேப்பரில் போட்டு கொஞ்சம் ஈரம் இல்லாமல் உலர்த்தி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பீட்ரூட்டு, அப்புறமா இந்த வெந்தயம், அப்புறம் அந்த நெல்லிக்காய் மீடியம் சைஸ் நெல்லிக்காய் 2 நெல்லிக்காய் அக்கா துருவினேன். அதில் கொட்டையை மட்டும் எடுத்துட்டோம். அப்புறமா ஆனியன், இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு தண்ணி இல்லாமல் நல்லா சுற்றிக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் எதுக்கு போடுறோன்னா, சளி பிடிக்காமல் இருக்கும். நம்ம இந்த ஹேர் ஆயிலில் போட்டால் சில பேருக்கு சளி பிடிக்கும். இது நம்ம சின்ன வெங்காயம் டேண்ட்ரஃபுக்கு நல்லது, பொடுகுக்கு சளியும் பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 6-7 சேர்த்துக்கிறோம். இது நல்லா நைஸாகவே எவ்வளோ நைஸாக சுற்ற முடியுமோ அவ்வளோ நைஸாக தண்ணி ஊற்றாமல் சுற்றிக்கணும். இப்போ இந்த அளவு அரைச்சிக்கலாம்ப்பா. பாருங்கள், இந்த அளவு போதும். இப்போ நம்ம எண்ணெயில் இதை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ அக்கா அடுப்பில் ஒரு வடை சட்டியை காய வச்சுட்டேன். நீங்கள் எண்ணெய் சட்டினா நல்லா திக்காக அந்த இண்டாலியா மாதிரி இருக்கிற சட்டி, இரும்பு சட்டி வச்சா இன்னும் ரொம்ப நல்லது. அக்கா கிட்டே இரும்பு சட்டி இல்லை, அதனால் அக்கா அந்த சட்டி யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் திக்னஸாக தான் இருக்கும். இதில் இப்போ நம்ம அந்த 1/4 லிட்டர் ஆயிலை ஊற்றுறோம். ஆயில் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஹீட் ஆனோடனே நம்ம அந்த இதை பேஸ்ட்டை போடலாம். ஆயில் ரொம்ப முருக விடக்கூடாதுப்பா. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மெதுவாகவே ஹீட் ஆகணும். இப்போ ஹீட் ஆகிருச்சு. அக்கா அந்த பேஸ்ட்டை எடுத்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பேஸ்ட்டையும் போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்து விட்டு இது நல்லா அந்த பேஸ்ட் அந்த ஆயிலில் நல்லா வேகணும், ஈரத்தன்மை போகணும். கறியை விடக்கூடாது. ரொம்ப சிம்மில் வச்சுட்டு எல்லா பேஸ்ட்டையும் போட்டுருவோம். இப்போ எல்லா பேஸ்ட்டையும் போட்டேன். அப்படியே நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே வரணும். எல்லாம் நல்லா ஆயில் எல்லா இடத்துலையும் அந்த பேஸ்ட் நல்லா கரைச்சி விட்டுருங்க. இது ரொம்ப ஹேருக்கு அவ்வளோ ஹெல்த்தி. நீங்கள் அது நம்ம ஒயிட் ஹேரும் பிளாக் ஹேர் ஆயிரும். நம்ம அந்த பீட்ரூட்டு போடுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் அடிச்சுட்டு வந்துடும். இந்த நெல்லிக்காயெல்லாம் போடுறதுனால அவ்வளோ நல்லா ஹேருக்கு ரொம்ப சத்து, சளியும் பிடிக்காது. நம்ம ஆனியன் போடுறதுனால, சின்ன வெங்காயம் போடுறதுனால இது நல்லா ஸ்லோவாக சிம்மில் வச்சு தான் இது நல்லா இதாகணும். சிம்மில் வச்சே கிளறிக்கிட்டே இருங்கப்பா. கிளறாமல் விட்டுறாதீங்க. நம்ம அந்த பச்சையாக சுற்றி போட்டதுனால கொஞ்சம் அடி பிடிக்கும் ஆயிலில். அதனால் கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறிக்கிட்டே இருக்குது. நம்ம கையில் அதை எடுத்து தொட்டு பார்க்கும்போது பிசு பிசு இருக்கக்கூடாது. கொஞ்சம் மொறுமொறுன்னு வரவும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும். அந்த பேஸ்ட் கொஞ்சம் மொறுமொறுப்பு கொடுக்கும். இப்போ இன்னும் மொறுமொறுப்பே வரல. அதனால் இன்னும் நம்ம மெதுவாக சிம்மில் வச்சு ரொம்ப ஹெவியாக வைக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம அந்த கரண்டியில் எடுக்கும்போது சூடு பிடிக்க முடியாது தான். ஆனால் அந்த பிசுன்னு இருக்குது பாருங்கள், இப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் மொறுமொறுப்பு வரணும். அது வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சுட்டு கிளறிக்கிட்டே தான் இருக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் சூடு ஆறட்டுன்னு வச்சுருந்தேன். இந்த பாருங்கள் எப்படி மொறுமொறுன்னு உதிரும். நம்மளுக்கு இந்த எப்படி உதிரும். அப்போ இந்த பிசுன்னு இருந்துச்சு, இப்போ உதிருது பாருங்கள். அவ்வளோதான். இதுக்கு மேலே கருகவும் விட்டுறக்கூடாது. இதுவே நம்மளுக்கு போதுமான ஸ்டேஜ். எல்லாம் அமர்ந்துருச்சு, மேலே எண்ணெய் நிற்கிது பாருங்கள். அவ்வளோதான். இந்த பாருங்கள், மொறுன்னு அதனுடைய எண்ணெயை தனியாக வடியுது பாருங்கள். அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலேனா நம்ம கருகிச்சுன்னா அந்த எண்ணெய்க்குரிய அந்த சத்தே போயிடும். அவ்வளோதான். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆயிலை ஆற விடலாம். இப்போ அந்த கரண்டியிலேருந்து நம்ம எடுக்கும் போது நல்லா காமிச்சிடலான்னு எனக்கு ஒரு ஐடியா. இந்த பாருங்கள், எண்ணெய் அப்படி தனியாக வடியும், அந்த சக்கை அப்படியே நிற்கும். இதுதான் இதனுடைய ஸ்டேஜ். ஆஃப் பண்ணுற நம்ம இறக்குற ஸ்டேஜ். அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுட்டு வடிகட்டிக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் விட்டால் நம்மளுக்கு ஹெல்த்தியான ஹேர் ஆயில் கிடைக்காது. இது இப்படி இருக்கணும். அது பதமாக நம்ம காய்ச்சி எடுக்கணும். அதுதான் முறை. இப்போ நம்ம அக்கா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் பாட்டிலோ இல்லாட்டினா நம்ம ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ ஆயில் ஆறிடுச்சு. அக்கா ஒரு ஜம்படத்தில் தான் வடிகட்டிக்க போகிறேன். அதுக்கப்புறம் குட்டி பாட்டிலில் ஊற்றி வச்சுருவேன். இப்போ எல்லாத்தையுமே வடிகட்டிடுவேன்.
வடிகட்டிட்டு அந்த சக்கையை வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா. தலைக்கு குளிக்கிற அன்றைக்கி அந்த சக்கையை நல்லா தேய்ச்சிட்டு தலைக்கு ஊற்றி விட்ருங்க. அந்த சக்கையும் நல்லா உதிரியாக போயிடும், நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டும் ஆகாது. இதை ஃபுல்லாக வடிகட்டிக்கிறேன். இப்போ எல்லா ஆயிலையும் அக்கா வடிகட்டிட்டேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் வந்திருக்கு. 200 ml வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்படி நம்ம எடுத்து வேறு ஒரு குட்டி பாட்டிலில் ஊற்றி வச்சு நம்ம இப்போ குழந்தைங்களுக்கு தேய்ச்சி கொடுக்கலாம். அந்த சக்கையை வேஸ்ட் பண்ணிடாதீங்கப்பா. இதை வந்து குழந்தைங்களுக்கு தேய்ச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு வேறு மாதிரி தெரியும், தூசியாக தலையில் இருக்கிற மாதிரி. நீங்களாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அது ஒரு நாள் நம்ம தலைக்கு ஃபுல்லாக கரெக்டாக வரும். வேஸ்ட் பண்ணாமல் இப்படி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆயில் செஞ்சு பார்த்து தலைக்கு தேய்ச்சி பார்த்துட்டு அக்காவுக்கு சொல்லுங்கள். சளியெல்லாம் பிடிக்காது, டேண்ட்ரஃபும் போயிடும், உங்களுக்கு பொடுகு தொல்லையும் போயிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது தேய்ச்சி பார்த்துட்டு ஹேர் எப்படி வளருதுன்னு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ராதிகா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.